UFC ஹெவிவெயிட் சாம்பியன் ஜான் ஜோன்ஸ் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு டேனா ஒயிட் UFC பாக்கு போஸ்ட் ஃபைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஒரு சாம்பியன் ரிட்டையர் ஆகிறப்போ அதே டிவிஷனில் இன்ட்ரிம் சாம்பியனாக ஒரு ஃபைட்டர் இருந்தால் அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்காக UFC சாம்பியன் ஆக்கிடுவாங்க. நியூ UFC ஹெவிவெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினால் தான். ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் செம மேட்சப். அது கண்டிப்பாக நமக்கும் சரி UFCக்கும் சரி பெரிய மிஸ் தான். போன வீடியோவில் இதை சொல்லியிருந்தேன், ஜோன்ஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி தெரியல, ஏன்னா அவர் மற்ற விஷயம்ல தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆஸ்பினால் தான் இதில் மாக்கான் ஆகிட்டாரு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சுட்டு கடைசியில் அந்த டைம் வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். ஆஸ்பினாலுக்கு அந்த டிவிஷனில் பிக் ஃபைட்னு பார்த்தா எதுவுமே இல்லை. நிறைய கண்டெண்டர்ஸ் ஆல்ரெடி பீட் பண்ணிட்டாரு. சிரில் கான், அல்மேடா தான் புது ஆப்ஷன்ஸாக இருக்க போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், UFC ஆலெக்ஸ் பெரேராவை ஹெவி வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆக வந்துட்டு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆலெக்ஸ் இப்போ 245 பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தாரு. ஆனால் ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆகிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஆங்கிலேயர் ரீமேட்ச் தான் ஃபஸ்ட்டு மெயின் ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஹெவி வெயிட்டுக்கு மூவ் ஆகிறத பற்றி ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக யோசிப்பேங்கிற மாதிரி தான் அவருமே சொல்லியிருந்தாரு. டாம் ஆஸ்பினால நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உண்மையாக ஒரு சாம்பியனாக டிசர்விங் ஃபைட்டர். கொடுத்த ஃபைட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணார். இன்ட்ரிம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணார். ஜோன்ஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணார். ஆனால் அந்த ஃபைட் கடைசியில் நடக்காமையே போயிடுச்சு. ஜான் ஜோன்ஸ் ரிட்டையர் ஆகிறது ஓகே தான், ஆனால் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஜோன்ஸை நான் கோட்னு தான் எப்பயுமே நினைப்பேன். ஆஸ்பினால் டேஞ்சரஸ் ஆப்போனண்ட்டாக இருந்தாலும் ஜோன்ஸோட ஃபைட் ஐக்கியூ வச்சு ஜெயிப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபேனாக இந்த ஃபைட் வந்து நடக்கணும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. டைம் போக போக நானும் நடக்காதுன்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஜோன்ஸ் ரிட்டையர்மெண்ட் எனக்கு ஷாக்கிங்காகவே இல்லை. ஜான் ஜோன்ஸ் இவ்வளோ இயர்ஸாக செம லெகசி பில்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அவர் பண்ண விஷயம் தான் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் மைண்டில் இருக்க போகுது. அவர் டாம் ஆஸ்பினால் ஃபைட்டை வந்துட்டு டக் பண்ணிட்டாங்கன்னு தான் நிறைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக ஓட்ட போகிறாங்க. ஜான் ஜோன்ஸ் போட்டிருந்த ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். UFC ஹெவிவெயிட் சாம்பியன் டாம் ஆஸ்பினால் யாரை அடுத்து ஃபைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.